கடந்த 6 வாரங்களாய் நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேச அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடந்த நாட்களே இந்த வசனத்தை வாசித்தோம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. கடந்த வாரத்தில் சொன்னேன், பூமி எங்கும் அவருடைய கண்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்ணு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சோத்திரம் நீதிமானாய் இருக்கிற நோவாவை பார்க்கும் பொழுது, திடீரென்று நீதிமானாய் இருக்கிற யோபுவை பார்க்கும் பொழுது அந்த கண் தாவீதின் மேல, யோபின் மேல, லோத்தின் மேல, நோவாவின் மேல இந்த கண் என்ன செய்கிறது? நோக்கமாய் இருக்கிறது. எல்லாரையும் இந்த கண் பார்க்கிறது. ஆனால் நான் நீதிமானாய் இருந்தால் அந்த கண் என்னை உற்று பார்க்கிறது, என்னை நோக்கி பார்க்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தை, அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் சோத்திரம் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் என்ன செய்கிறதா? திறந்திருக்கிறது. நீங்கள் நீதிமானா இருந்தால் எவ்வளோ பிளெஸிங் பாருங்க. நீங்கள் நீதிமானா இருந்தால் அவர் கண்ணு உங்களை உத்து பார்க்கும், அவர் காது உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கும். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர்களுக்காய் அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி என்ன செஞ்சிருக்குதா? திறந்திருக்கிறது. அவருடைய செவி உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்திற்கு, உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்குது? திறந்திருக்கிறது. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த மார்ச் மாதம் ஆண்டவருடைய கண்ணும் திறக்க போகிறது, ஆண்டவருடைய காதும் திறக்க போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்களை கண் திறந்து பார்க்க போகிறார். உங்கள் கண்ணீரை பார்க்க போகிறார், உங்கள் வியாகுலத்தை பார்க்க போகிறார், உங்கள் பிரச்சனையை பார்க்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க கூப்பிடுதலுக்கு அவர் காது திறந்திருக்கிறது. பக்கத்தில் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க, உங்களுக்காக அவர் கண்ணு திறக்க போகுது, அவர் காது திறக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்த 2 வசனம் 19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதா? வசனம் சொல்லுது, நீங்க தான் நீதிமான். சத்தமாத்த ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீதிமானத்தான் பிசாசு சோதிக்க வருவான். யோபின் மேலதான் பிசாசு என்ன செஞ்சானா? கண்ணு வச்சானா? காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி இருக்குதான். முள்ளு மரத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டேங்களேன். நல்லா பெரிய பெரிய மாம்பழமா தொங்குது அப்படின்னா ஒரு முருங்கைக்காவையாவது என்ன செய்வோம்? கல்லை விட்டு எரிஞ்சு ஒரு முருங்கைக்காய் சாம்பாராவது வைப்போம்னு முருங்கை மரத்தில் கூட கல்லடிப்பாங்க. முள்ளு மரத்தில் யாராவது கல்லடிப்பாங்களா? ஏன் முள்ளு மரத்தில் கல்லரிக்கிறதுல முருங்காய் மரத்தில் கல்லரிக்கிறோம்னா, ஒரு முருங்காய் விழுந்தாலும் சாம்பாருக்கு சரியா போச்சு. நான் சொல்லுகிறேன், நான் நீதிமானா இருந்தால் துன்பம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பாஸ்டர். ஆல்ரெடி அநேகம் தான் இருக்குது. நான் வேற இதை அறிக்கை செஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ரெட்டிப்பான பிளெஸிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை பெருசா மாறுதுன்னா ஆசீர்வாதமும் பெருசா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுக்கு 1 மடங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பரலோகம் கொடுக்கிற ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் நின்று விடுவிப்பார். இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். உங்க பக்கத்தில் அல்லது உங்களுக்காக யார் நிற்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யார் நிற்கிறாங்களோ இல்லையோ, நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும்னு யார் கேட்கிறாங்களோ இல்லையோ, நீதிமானுக்காய் கர்த்தர் நிற்க போகிறார். இந்த மார்ச் மாதம் உனக்காய், ஒரு குடும்பத்துக்காய் கர்த்தர் நின்று உன்னை விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவர் மேல் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அநேகம் துன்பம் வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் நான் நிற்பேன்னு சொன்னார்ல, இவங்க தீக்குள்ள போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே ஆமென் சொல்லுங்க. இந்த 3 வாலிபர்கள் தீக்குள்ள போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே அக்னி ஜுவாலையுடைய கர்த்தர் அங்கே நிற்க ஆரம்பித்தார். நீதிமானுக்காய் நிற்கிற கர்த்தர்.
யார் உங்களுக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களுக்காய் பேசுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்காய் நிற்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காட போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு முடி கூட கருகாமல் உங்களுக்காய் நின்று கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துன்பங்கள் 1000 இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்று. நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துன்பம் 1000 இருந்தாலும் கர்த்தர் காப்பாற்று. உங்களுக்கு என்னது பாச தெரியும்? எனக்கு 1000 எத்தனை பிரச்சனை? 1008. ஏதோ 108 நம்பர் மாதிரி, இல்லை மொய் வைக்கிற மாதிரி 101 1001 மொய் வைக்கிற மாதிரி எல்லாரும் சொல்ற ரெகுலர் டைலாக் என்னதான்? 1008 பிரச்சனை. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நம்ம பிரச்சனை எண்ணி பார்த்தா 10 தாண்டாது. 1 வயிற்று வலி, கால் வலி, தலைவலி. 2 பணப்பிரச்சனையே வரமாட்டேங்குது, ரொம்ப பணப்பிரச்சனை இருக்கு. 3 கணவனுக்கு புருஷன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, மனைவிக்கு இந்த புருஷன் தொல்லை தாங்கவே முடியல, பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என் பிள்ளை தொல்லை தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு போய் இவங்க வயிற்றுல போய் குழந்துட்டேனே. 3 4 வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது பேச. 5 நல்ல வேலையே கிடைக்க பண்ணி பேச. 6 இந்த 1008 பிரச்சனையில் உள்ளவங்க சொல்லுங்களேன். நம்ம பிரச்சனையை 1 2 போட்டால் 10 தாண்டாது, 10 தாண்டாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை 1000 இருந்தாலும் உன் பக்கத்தில் நின்று, உன் சார்பில் நின்று உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்பு வைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொல்றால, என் பக்கத்தில் 1000 பேரும், என் பக்கத்தில் 1000 பிரச்சனையும், என் வலது பக்கத்தில் 10,000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரை எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நடுவில் தானியேல் இருக்கிறார், சுத்தி யார் இருக்கிறது? நைட்டு ஒரு 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 குகைக்குள்ள தானியலை தூக்கி போட்டாங்க. இவன் உள்ள போய் கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி யார் இருக்கிறது? சுத்தி சிங்கம் இருக்குது. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலை நான், தானியேலை சுத்தில எங்க இருக்குது? இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல 2 3 சிங்கம் இப்படித்தான் இருக்குது. எப்படா விழுங்கலாம், எப்படா சிக்குவா? பைபிளில் வாசிக்கிறோம், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், ஒரு சில இடங்கள்ல கர்த்தரே டைரக்டா டீல் பண்ணுவார். சிங்கத்துக்கெல்லாம் ஆண்டவர் வர வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இதுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பிஸ்கோத்து பிரச்சனை. என் தூதனை அனுப்புவார், தூதன் வந்த மாத்திரத்தில் சிங்கத்தின் வாயை கட்டி விடுவான். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். தாவீது சொன்னார்ல, சிங்கத்தின் வாய்க்கு என் ஆட்டை நான் என்ன செஞ்சேன்? தப்பு விட்டேன். சிங்கம் பிடிச்சிட்டு என்ன செஞ்சான்? சிங்கமும் கரடியும் ஆட்டை பிடிச்சிட்டு என்ன செஞ்சான்? போயிருச்சு. தாவீது என்ன செஞ்சாதான்? அதை பின்தொடர்ந்து போனானா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் அந்த ஆட்டுக்குட்டியை நினைச்சு பாருங்க, வேற எதையும் நேசியாது. இப்ப ஆட்டுக்குட்டி எங்க இருக்குது? சிங்கத்தின் வாயில இருக்குது, கரடியின் வாயில இருக்குது. இது பிடிச்சிட்டு என்ன செய்யுது? ஓடுது. இந்த ஆட்டுக்குட்டியின் நிலைமை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சோம். ஏன்னா சிங்கம் பிடிச்சிருச்சு, சிங்கம் பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சோம். ஆனா நின்று விடுவிக்கிற கர்த்தர் தாவீதை அனுப்பினா. தாவீது பின்தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் எத்தனை சிங்கம் பிடிச்சாலும், எத்தனை கரடி பிடிச்சாலும், சில ஊழியக்காரரை அனுப்பி, சில வசனத்தை அனுப்பி உங்க பிள்ளைகளை ஒரு சேதம் படாதபடி கர்த்தர் காப்பாற்ற போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சிங்கத்தின் பற்களுக்கு, கரடியின் பற்களுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இரையாவது கிடையாது. கர்த்தர் நின்று விடுவிக்க போகிறார். கர்த்தர் நின்று விடுவிக்க போகிறார். அழகான வார்த்தை, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. 2, அவர்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. 3, அவருடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 4, அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் 1000 இருந்தாலும்
கர்த்தர் நின்று அவர்களை விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். அதுக்கு அடுத்த 2 வசனம். சோத்திரம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள். என்னை யார் பகைச்சாலும் அவனை பரலோகம் குற்றவாளியாத்தான் பார்க்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவு சீக்கிரமா என்னை யாரும் பகைக்க முடியாது. அதுக்கு மேல உள்ள வசனம், நீதிமான்களுடைய எலும்புகளை அவர் காப்பாற்றுகிறாராம். நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்றும் என்ன செய்வதில்லையா? முறிக்கப்படுவதில்லையா? நீதிமான்களை பகைக்கிற யாவரும் குற்றவாளியாவார்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். நீங்க நீதிமானா மாத்திரம் இருங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நின்று கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லா உபத்திரவத்துக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நீங்களாக்கி விட போகிறார். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தையை வாங்கி வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் உங்களை காப்பாற்ற போகுது.